எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 25 மற்றும் 26 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், OPEC பிளஸ் கூட்டமைப்பில் பார்வையாளராக எந்த நாடு இணைகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரேசில். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு தான் இந்த OPEC பிளஸ் கூட்டமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா OPEC அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, OPEC பிளஸ் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OPEC கூட்டமைப்புல அல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ். இந்த ரெண்டுமே OPECக்கும் OPEC பிளஸுமே பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் OPECக்கும் OPEC பிளஸும். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த OPECல இல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த OPEC பிளஸ் கூட்டமைப்புல பார்வையாளராக அப்சர்வரா பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு இப்போ அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அறிவிச்சிருக்கு. கவனிங்க, இப்போ பிரேசில் நாடு பார்த்தீங்கன்னா OPEC பிளஸ் கூட்டமைப்புல பார்வையாளராக இணைவதாக தெரிவிச்சிருக்கு. OPEC பிளஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு. OPEC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அமைப்பு அப்படிங்கிறது தான் OPEC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OPEC பிளஸ் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. OPEC எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. OPEC கூட்டமைப்புடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரிய நாட்டின் வியன்னால இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கு. நெக்ஸ்ட் OPEC என்பது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு. நம்ம தமிழில் சொன்னால பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ். ரெண்டுமே OPECல அல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. OPEC பிளஸ்ல எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, அடுத்து ப்ரூனே, கஜகஸ்தான், மலேசியா, மெக்சிகோ, ஓமன், ரஷ்யா, தெற்கு சூடான் இதெல்லாமே வந்து OPEC பிளஸ் கூட்டமைப்புல உறுப்பு நாடாக இருக்கு. இப்போ பிரேசில் வந்து OPEC பிளஸ்ல அப்சர்வரா, அதாவது பார்வையாளராக இணைகிறது. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தரவு நிபுணர் குழுல இந்தியா வந்து இணைஞ்சிருக்கு, அதாவது இந்தியா உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்புலேருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபர் 47வது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு. அவர் WHO இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் UNHRC, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலேருந்தும் இந்த அமெரிக்கா வெளியேறுவதாக ரீசெண்டாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா IALA அமைப்பு, அதாவது கடல்சார் பயண வழிச்செலுத்துதல் உதவிகள் சர்வதேச அமைப்புல துணைத் தலைவராக இந்தியா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல 10வது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கு. பிரிக்ஸ் கூட்டமைப்புலயே இப்போ நைஜீரியா பார்த்தீங்கன்னா 9வது கூட்டாளி நாடாக சேர்ந்திருக்கு. நைஜீரியாவுடைய தலைநகரம் எங்க இருக்குன்னா அபூஜா. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக பாகிஸ்தான் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு தேர்வாயிருக்கு. அடுத்து G20 பார்த்தீங்கன்னா 21வது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன், அதாவது ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிறது 55 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் இந்த ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிறது. இரண்டாவது கேள்வி, தர்மா கார்டியன் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா ஜப்பான். இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் தர்மா கார்டியன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சியுடைய 6வது பதிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே வந்து இந்த தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. எதுக்காக இந்த பயிற்சி நடத்துறாங்க அப்படின்னா 2 நாடுகளுடைய ராணுவத்துக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்த, அதே மாதிரி 2 நாடுகளுடைய டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. ஸோ தர்மா கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. இது 2 வாரங்களுக்கு நடத்தப்படுது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் மாற்றி பிளேஸ்ல நடக்கும். 2 நாட்டுடைய பிளேஸ்லயுமே நடக்கும். அதாவது போன வருஷம் ராஜஸ்தான்ல நடந்துச்சு நம்ம நாட்டில். இந்த வருஷம் ஜப்பான் நாட்டின் கிழக்கு ஃபுஜி ராணுவ தளத்துல பார்த்தீங்கன்னா 6வது பதிப்பு, அதாவது 6வது தர்மா கார்டியன் பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. எங்கே? ஜப்பான்ல. ஸோ ஐநா சாசனத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயங்கரவாத நடவடிக்கைகள்ல 2 நாடுகளுடைய ஒத்துழைப்பை, அதாவது நடவடிக்கைகளை ஈடுபடும் போது 2 நாடுகளுடைய ராணுவத்துக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி நடத்தப்படுது. ஸோ தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே வேற என்னென்ன பெயர்ல பயிற்சிகள் நடத்தப்படுது அப்படின்னா
ஜிமேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கடல்சார் பயிற்சி நடத்தப்படுது. அதாவது ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ், அதான் வந்து ஜிமேக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஜிமேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல கடல்சார் பயிற்சி நடத்தப்படுது. வீர் கார்டியன் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா விமானப்படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் இந்திய விமானப்படைக்கும் இந்த ஜப்பான் நாட்டின் விமானப்படைக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது. அடுத்து ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது. ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா அதாவது இலங்கைக்கும் இடையே கூட்டு கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுது. ஸோ ஸ்ரீலங்கா இந்தியா எக்ஸசைஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின், மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியிருக்காங்க. அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலீடை வந்து அதிகப்படுத்தும் வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அங்கே நடத்தப்பட்டிருக்கு. அதை பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. தொடங்கி வச்சுட்டு பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னா என்ன? சூரிய சக்தி மூலமாக, நீராற்றல் மூலமாக, காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது, எரிசக்தி உற்பத்தி செய்யறது தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடிக்கும் மேல முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டு மட்டும் லாஸ்ட் இயர் மட்டுமே பாத்தீங்கன்னா தூய எரிசக்தி துறையில 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ ரீசெண்டாக தான் கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த கென் பெட்வா நதி இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது 45,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கென் பெட்வா நதியுடைய இணைப்பு திட்டம், அதாவது 2 நதிகளையும் ஒன்னா இணைக்கிறதுக்கான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஹெக்டேர் வேளாண் நிலத்துல இப்போ உற்பத்தியானது அதிகரிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4th கொஸ்டின், கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது. ஸோ கச்சா எண்ணெய் நுகர்வு, அதாவது கச்சா எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துறது மற்றும் அது அதிகமாக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறதுல உலக அளவில் இந்தியா 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கு. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துச்சு. ஸோ அதனால, அதாவது போர் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர். ஸோ இந்த போர்னால பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார தடையை விதிச்சிட்டாங்க. அதனால ரஷ்யா கச்சா எண்ணெயை பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில இந்தியாவுக்கு வந்து வழங்கிட்டு வராங்க. அதாவது இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வருது. ஸோ ரஷ்யாக்கிட்டேருந்து அதிகமான கச்சா எண்ணெயை குறைந்த விலையில இந்தியா பெற்று அதை சுத்திகரித்து G7 நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வருது. ஸோ அதன்படி ரஷ்யாக்கிட்டேருந்து அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2024ஆம் ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4.45 லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில், அதாவது இறக்குமதியில் இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய நாடா இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் இப்போ கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யுது இந்தியா நிறையா. ஸோ இறக்குமதி செய்யக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை பார்த்தீங்கன்னா சுத்திகரித்து அதை வெளிநாடுகள், அதாவது G7 நாடுகள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா, துருக்கியை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. ஸோ கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறதன் மூலமாக என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல், டீசல், அடுத்து பிளாஸ்டிக், மசகு எண்ணெய், நீலக்கீல், அடுத்து தார், மெழுகு, கரைப்பான், வெப்பமாக்கல் மற்றும் மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் எண்ணெய்கள், சாலை எண்ணெய், இதெல்லாமே வந்து கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். நெக்ஸ்ட் 5வது கேள்வி, உடல் பருமனுக்கு எதிரான போராட்டம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உடல் பருமனுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படிங்கிற பேர்லான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. என்னன்னா ரீசெண்டாக தான் மனதின் குரல் நிகழ்ச்சி லாஸ்ட்டாக February கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 8 பேரில் ஒருத்தவங்க வந்து உடல் பருமனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக உடல் பருமனுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சாரத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அடுத்து வந்து எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறதன் மூலமாகவே உடல் பருமனை குறைக்கலாம். ஸோ அதனால 10% நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் 10% குறைவாக எண்ணெயை பயன்படுத்தணும். வாங்கும் போதும் 10% குறைவாகவே வாங்கணும். இதை வந்து நீங்கள் ரெகுலர் வாழ்க்கையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இதை
இந்த ஒரு சவாலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை இந்த சவாலுக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த 10 பேர் இன்னும் 10 பேரை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரதமர் மோடி ஒரு 10 பிரபலங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பிரச்சாரத்துக்கு. ஸோ அந்த பிரச்சாரத்துக்கான அந்த 10 பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லாவை அறிவிச்சிருக்காங்க, தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா, அடுத்து நடிகர் மாதவன், அடுத்து போஜ்புரி நடிகர் நிராகுவா இந்துஸ்தானி, துப்பாக்கிச்சுடல் வீராங்கனை மானு பாக்கர், அடுத்து பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, மலையாள நடிகர் மோகன்லால், அடுத்து தொழிலதிபர் நந்தன் நீலகேணி, பாடகி ஸ்ரேயா கோஷல், அடுத்து ராஜ்யசபா எம்பியான சுதாமூர்த்தி. இந்த மாதிரி ஒரு 10 பிரமுகர்களை வந்து இதை சவாலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதை வந்து இன்னும் 10 பேருக்கு அவங்க எப்படி சொல்றது, அவங்க வந்து இன்னும் 10 பேரை வந்து பரிந்துரைக்கணும் இந்த சவாலுக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். அடுத்த 5வது கேள்வி, ஆசியாவிலேயே பெரிய தகவல் தரவு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஆசியாலே மிகப்பெரிய தகவல் தரவு மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ சென்னை அம்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஆசியாலே மிகப்பெரிய தகவல் தரவு மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மையமானது CTRLS அப்படிங்கிற குழுமத்தினால 4000 கோடி முதலீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால 500 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது அம்பத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோபாலபுரத்துல வந்து 8 கோடி மதிப்புல கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாதமி கட்டடமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்த 7வது கேள்வி, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இப்போ அந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இந்த வருஷம் பிப்ரவரி 24ஆம் தேதியோட எக்ஸாக்டா வந்து 3 இயர்ஸ் வந்து முடியுது. ஸோ 3 வருஷம் முடிஞ்சு இந்த போர் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எதனால இந்த போர் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் உலக போருக்கு அப்புறமா சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, சோவியத் யூனியனுடைய பரப்பு வந்து அதிகப்படுத்தாம சோவியத் யூனியனுடைய விரிவாக்கத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேட்டோ உருவாக்கப்பட்டது. சோவியத் யூனியன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சுற்றி உள்ள சில நாடுகள் சேர்ந்து தான் சோவியத் யூனியன் சொல்லிட்டு இருந்தது. அந்த சோவியத் யூனியன் பிரிஞ்சு தான் ரஷ்யா உக்ரைன் இன்னும் சில நாடுகள் ஒரு 15 நாடுகள் வந்து பிரிஞ்சது அதில் அந்த சோவியத் யூனியன்லேருந்து. ஸோ அதுக்காக அதாவது சோவியத் யூனியனுடைய விரிவாக்கத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் நேட்டோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் சோவியத் யூனியன் பிரிஞ்சுதான் 15 நாடுகள் வந்து பிரிஞ்சிச்சு. அது வந்து ரஷ்யாவாக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது நேட்டோடைய பர்பஸ், அது ஸ்டார்ட் ஆன பர்பஸே என்னது, சோவியத் யூனியனுடைய விரிவாக்கத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பிரிஞ்சிருச்சு, ஆனால் அங்கே ரஷ்யான்னு ஒரு மிகப்பெரிய நாடு இருக்கு. ஸோ இப்போ இதில் உக்ரைன் இணைவதாக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ உக்ரைன் இணைஞ்சா ரஷ்யாவுடைய தலைமையில வந்து குண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் புதின், அதாவது ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க, உக்ரைன் வந்து இதில் இணையக்கூடாது, இணைஞ்சா போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. உக்ரைன் தொடர்ந்து அதில் இணைவதற்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டே இருந்த நிலையில் இணைஞ்சா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி இப்போ தொடங்கப்பட்ட அந்த போர் தொடங்கி 3 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நேட்டோ அமைப்பு பற்றி பார்த்தோம்னா, நேட்டோவில் இணைஞ்சா ஏன் வந்து ரஷ்யாவுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, நேட்டோவில் வந்து 32 நாடுகள் இருக்குது. 32 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது எதிரி நாடு ஒரு நாடு போய் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 32 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த எதிரி நாட்டின் மீது அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் நேட்டோ. ஸோ உக்ரைன் இணைஞ்சிச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போர் ஸ்டார்ட் ஆனது. நேட்டோ அப்படிங்கிறதுல ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி. இதோடைய பொதுச் செயலராக யார் இருக்காரு அப்படின்னா மார்க் ரூட்டே. நேட்டோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ்ல இருக்கு. 8வது கேள்வி, ஜெர்மனி தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரெட்ரிஷ் மெர்ஸ். ஸோ இப்போ ரீசனாக நடைபெற்ற ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிஷ் மெர்ஸ் தலைமையிலான கூட்டணி கட்சியானது வெற்றி பெற்றிருக்கு. ஸோ ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 208 இடங்களில் ஃப்ரெட்ரிஷ் மெர்ஸ் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிகளுடைய கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதை அடுத்து ஜெர்மனியில் தலைமை பொறுப்பை வந்து ஃப்ரெட்ரிஷ் மெர்ஸ் வந்து மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து 9வது கேள்வி, நிதி எழுத்தறிவு வாரம். ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 24 முதல் 28. ஸோ ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 முதல் 28ஆம் தேதியை வந்து நிதி எழுத்தறிவு வாரமாக அறிவிச்சிருக்கு.
ஸோ இந்த வருஷம் இந்த நிதி எழுத்தறிவு வாரம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நிதி கல்வி அறிவு மற்றும் பெண்கள் செழிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா நிதி எழுத்தறிவு பெண்களுக்கு வழங்கி அவங்கள வந்து வளமான ஒரு எதிர்காலத்தை பெண்களுக்கு கொடுக்கணும், பெண்களை வந்து செழிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த நிதி எழுத்தறிவு வாரத்தை ரிசர்வ் வங்கி இப்போ தொடங்கியிருக்காங்க February 24 28 வரைக்கும். அடுத்து 10வது கேள்வி, இந்தியா எந்த ஆண்டுக்குள் கரியமுல சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2070. ஸோ 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா பார்த்தீங்கன்னா கரியமுல வாயு சமநிலை அடையிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்ன கரியமுல சமநிலை அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில புதுசாக கலக்குது இல்லையா கரியமுல வாயு, கார்பன் டை ஆக்சைடு தான் கரியமுல வாயுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ புதுசாக கலக்கக்கூடிய கரியமுல வாயுவோட அளவையும் சுத்திகரிக்கப்படக்கூடிய கரியமுல வாயு அளவையும் ஈக்குவல் ஆக்குறது, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் கரியமுல சமநிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது பாருங்க, காற்றில் கலக்கக்கூடிய கரியமுல வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படக்கூடிய கரியமுல வாயுவின் அளவையும் சமமாக்கும் நிலை. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமா இருக்காது. ஸோ அதனால கரியமுல சமநிலை நெட் ஜீரோ நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது 2070ஆம் ஆண்டுக்குள்ள இந்த நிலையை எட்டுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியா. ஆனால் இப்போ SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது பாரத ஸ்டேட் வங்கி பார்த்தீங்கன்னா இது 2055க்குள்ள இந்த கரியமுல சமநிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு SBI. ஸோ SBI பற்றி பார்த்தோம்னா இதோடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டி அவர்கள் தான் தலைவராக இருக்காரு. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1955ஆம் ஆண்டு ஜூலை 1 SBI உடைய ஹெட் குவார்டர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையில் இருக்கு. அடுத்து 11வது கேள்வி, ஆதி மகோத்சவ் 2025 நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. ஸோ தில்லியில தான் இப்போ நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினருக்கான ஆதி மகோத்சவ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆதி மகோத்சவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்போ தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த ஆதி மகோத்சவ நிகழ்ச்சிக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர் பழங்குடி கைவினை கலாச்சாரம் உணவு வகைகள் மற்றும் வணிகத்தின் உணர்வின் கொண்டாட்டம். அதாவது பழங்குடியினர் நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க செய்கிறாங்களே, கைவினை பொருட்கள் செய்கிறாங்களே, அதோட வர்த்தகத்தை அதாவது அதோடைய விற்பனையை வந்து அதிகப்படுத்துறது, அதை வந்து ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வருஷம் வந்து கருப்பொருள் இந்த ஆதி மகோத்சவ நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. பழங்குடியின சமூகங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வணிகத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. ஸோ ஆங்கிலத்தில் இதோட தீம் பார்த்தோம்னா a celebration of the spirit of entrepreneurship, tribal craft, culture, cuisine and commerce அப்படிங்கிறது தான் தீம். 12வது கேள்வி, இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரல் ராஜீவ் சிங் ரகுவன்ஷியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1 ஆண்டு. ஸோ இப்போ இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரலாக இருப்பவர் யாருன்னா ராஜீவ் சிங் ரகுவன்ஷி. ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுனால இப்போ 1 இயருக்கு அவருடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசனாக நம்ம பார்த்துருப்போம், இப்போ தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன் அவர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய CEO PVR சுப்பிரமணியம் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து 1 இயர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ். ஸோ ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த 2.90 லட்சம் அமைதி காக்கும் வீரர்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பணிபுரிகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தொழில் முனைவோருக்கான உச்சி மாநாடு வர February 28 நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை IIT தெரிவிச்சிருக்கு. இந்த மாநாடு வந்து சென்னை IITயுடைய தொழில் முனைவோர் பிரிவு சார்பில் தான் நடத்தப்படுகிறது இந்த மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த IIT மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகளை தொழில் முனைவோர்கள் வாங்குற வகையில் பிஸ் பஜார் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் இடம்பெறும்னு சொல்லிட்டு. அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா டைட்டில் பூங்கா சந்திப்புல வடிவ மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து உலக தற்காப்பு கலை வரலாற்றிலே சென்னை பள்ளி மாணவிகள் வந்து இப்போ 3 உலக சாதனைகளை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் வந்து அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை உக்ரைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஐநால. ஸோ அந்த தீர்மானத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சாதகமாக அமெரிக்கா வந்து வாக்களிச்சிருக்கு. இந்தியாவும் சீனாவும் இந்த வாக்களிப்பில் பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் மெஜாரிட்டி ஓட்டை பெற்று இந்த தீர்மானமானது அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு.
அடுத்து வஉசி துறைமுகம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைச்சிருக்கு. அதாவது இப்போ February 23 ஒரே நாளில் 2,04,650 டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைச்சிருக்கு. அடுத்து இந்தியாவில் அதிக முதலீடுகளை செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து 6வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு 27ஆம் தேதி February 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு தமிழ் இதில் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி. அடுத்து March 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி அதாவது உங்களுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் யூனிட் 1 தவிர ஜென்ரல் சயின்ஸ் தவிர மற்ற எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகும். ஸோ ஜிகேல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா March 12ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. March 8 வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தான் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், OPEC பிளஸ் கூட்டமைப்பில் பார்வையாளராக எந்த நாடு இணைகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரேசில். இரண்டாவது கேள்வி, தர்மா கார்டியன் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா ஜப்பான். மூன்றாவது கேள்வி, மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி. நான்காவது கேள்வி, கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3வது. ஐந்தாவது கேள்வி, உடல் பருமனுக்கு எதிரான போராட்டம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி. ஆறாவது கேள்வி, ஆசியாவிலேயே பெரிய தகவல் தரவு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. ஏழாவது கேள்வி, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, ஜெர்மனி தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரெட்ரிக் மெர்ஸ். ஒன்பதாவது கேள்வி, நிதி எழுத்தறிவு வாரம். ஆன்சர் February 28 முதல் 28 வரை, 24 முதல் 28 வரை. பத்தாவது கேள்வி, இந்தியா எந்த ஆண்டுக்குள் கரியமுல சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2070ஆம் ஆண்டுக்குள். 11வது கேள்வி, ஆதி மகோத்சவ் 2025 நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. 12வது கேள்வி, இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரல் ராஜீவ் சிங் ரகுவன்ஷின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1 ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.